அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ நான் தூரத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப தள்ளி இருக்கிறேன் சார், உங்களோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், என்னால் அங்கேருந்து நான் இங்கே ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஜெர்மனி, அமெரிக்கா இங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து வாழக்கூடியவங்க வந்து நாடு தூரம் பார்க்கணுன்னு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய சரியான அந்த ரேகையை வந்து அனுப்பி விட்டாங்கன்னா அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி இருக்குதா இல்லையாங்கிறத. ஓலைச்சுவடிகளில் நீங்கள் பார்க்கும்போது சார் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார், நிறைய யோகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருமா? கட்டாயம் உண்டுங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் நல்லபடியாக படித்து கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி வந்து நல்ல வசதியாக வாழுறவங்க இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாடி அஸ்ட்ராலஜியில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது நாடி ஜோதிடத்தில் வந்து எதுக்குமே ஆன்சர் இல்லைன்னு கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் கனெக்ஷன். இப்போது ஒருத்தருடைய நாடியை வச்சு அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து வரும்? கண்டிப்பாக சொல்லலாமா? இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. இந்த குழந்தையினால் இந்த தாய் தந்தை வந்து கஷ்டப்படணும்னு ஒரு விதி இருக்குது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து சூட்சம நாடி பார்த்தாலே அவருடைய வாழ்க்கையில் A to Z வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் இறப்பு காலங்கள் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த வயசில், எந்த மாதத்தில், எந்த திதியில் அவருடைய என்ன மாதிரியான ஒரு தருணத்தில் அவருடைய இறப்பு வருங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஆஸ்ட்ரோவல் கன்சல்டன்சி சர்வீஸ் நாடி அஸ்ட்ராலஜர் MP கந்தவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இப்போ வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு வந்து பிறந்த நேரம் தெரியும், என்னோட ஜாதகம் இதுதான் சார், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எங்கெங்கே இருந்தோ பார்க்கலாம். ஆனால் இப்போ நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நேரில் வந்து அவங்களுடைய கைரேகை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இது வந்து இப்போ நான் தூரத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப தள்ளி இருக்கிறேன் சார், உங்களோட அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், என்னால் அங்கேருந்து நான் இங்கே ட்ராவல் பண்ணி வர முடியாது சார், என்ன பண்ணலாம் சார் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பார்க்கலாம் சார்? இதில் வந்து உண்மையாக உங்கள் வாழ்க்கையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்பொழுது சரியான அவங்களுடைய ரேகையை வந்து வாட்ஸ்அப்பு இல்லை இதுமாரி அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப் இது போன்ற ஒரு நவீனங்கள் இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜெர்மன்லேருந்து வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, வர மாட்டாங்க. அதாவது வந்து ஜெர்மனி, அமெரிக்கா இங்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து வாழக்கூடியவங்க வந்து நாடு தூரம் பார்க்கணுன்னு வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயில் அனுப்புவாங்க. மெயிலில் உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறது மாரி வரும். அதில் வந்து இந்த இங்க் பேட் இருக்கு இல்லையா, ரேகை பேட், அதில் வந்து பேப்பரில் வச்சு அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அதை மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்து காலத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய முறைகள் வந்து ஸ்கைப்பு. இன்றைக்கி ஸ்கைப்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படி இருந்தது. அந்த மாதிரி முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதேமாரி வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய சரியான அந்த ரேகையை வந்து அனுப்பி விட்டாங்கன்னா அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஜூம் மீட்டோ இல்லை இதுமாரி கூகுள் மீட்டு இப்படிலாம் உள்ள ஒரு முறையில் பார்த்து கொடுக்கலாங்க. ஓகே. பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டகாரம்ப்பா, எல்லா கிரகமும் வந்து பர்ஃபெக்டாக யாரும் இல்லைங்க. இல்லை சார், ஒரு சிலருக்கு அப்படிலாம் அமையும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல யோகங்கள் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி ஓலைச்சுவடிகளில் நீங்கள் பார்க்கும்போது சார் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார், நிறைய யோகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருமா? கட்டாயம் உண்டுங்க. கட்டாயம் உண்டு. நிறைய பேர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண குடும்பத்தில், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்து அவங்களெல்லாம் உதாரணம் காட்ட முடியாது. ஆனால் அந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் நல்லபடியாக படித்து கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி வந்து நல்ல வசதியாக வாழுறவங்க இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து நாடு ஜோதிடம் பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து அவங்க புது தம்பதிகளாக இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க நாடு ஜோதிடம் எப்படின்னா சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்குறாரு.
அப்போ அந்த ஓலையை எடுத்து படித்து பலன் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய தகப்பனாருக்கு வந்து நம்பிக்கை வரல. ஓகே. அடப்போய ஜோசியம் பண்ணிடணும், நானே இன்னைக்கு வந்து ஒரு வேளை சோத்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த பொண்ணு பிறந்து வளர்ந்து இது வந்து சொந்தமாக காரு வாங்கி காரில் தான் அது வந்து சீதனமாக போகும்னு சொல்கிறியே, இது எங்கேயாவது இந்த புல்றா என்ன சொல்லுவாங்க, இந்த பொய் சொல்கிறதெல்லாம் இங்கே சொல்லாத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுடைய தந்தையார் என்ன சொல்கிறாருன்னா, இது நடக்கலைன்னா நான் அன்னைக்கு இந்த தொழிலையே நான் விட்டுடுறேன், அன்னைக்கு நான் அந்த கட்டு எடுக்கிறத நான் விட்டுடுறேன் அப்படின்னு ஒரு சவாலாக அந்த இடத்துலேருந்து விட்டு வந்திருக்கிறார். என்னுடைய இந்த தொழிலுக்கு வந்த புதுசு 97 நான் எங்கள் ஊரில் கொஞ்சம் விவசாய நிலங்கள் இருக்குது. அப்போ அந்த ஊர்லேருந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த ஒரு நெல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த கிராமங்கள்லாம் நெல் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. என்னுடைய அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, நீ இந்நேரம் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நான் என் பேரை சொல்லு, பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுறேங்கிறேன். நான் இங்கேருந்து போயிருக்கேன். யாரா நீ அப்படின்னாரு. புள்ள இதேமாரி இன்னார் தான் உங்களை அனுப்பி விட்ருக்காங்க, பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த அவர் ஒரு பெரிய ஒரு மெராஸ், என்ன புள்ள எப்படி கேட்டீங்க, அவன் தான் புள்ள உன்னுடைய குருவுடைய பையன் அப்படின்னாரு. எனக்கு எல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு, ஏன்னா எனக்கு அது எதுவும் தெரியாத வயசும் கூட. டக்குன்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் என்னை கட்டி அணைச்சிக்கிட்டார். கட்டி அணைச்சிட்டு, நாடு ஜோதிடத்தில் வந்து உங்கள் அப்பனை தட்டிக்க யாரும் கிடையாதா, அன்னைக்கு அவர் பார்த்த சாஸ்திரத்தை இன்னைக்கு நான் யார்ட்டையும் போய் நான் காட்டல அப்படின்னு இந்த கதையை சொல்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நெல் வியாபாரம் பண்ணி நல்ல பெரிய அளவில் வளர்ந்து சொந்தமாக காரு வாங்கி அந்த காரில் அந்த பொண்ணுடைய பேரை எழுதி அந்த காரு சீதனமாக அந்த பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகுது. ஸோ அது வந்து பெரிய விஷயங்க. ஒரு கிராமத்தில் வந்து அண்டை வெட்டினா தான் சாப்பாடுங்கிற அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சி தானே. அதுபோல் அது ஒரு அதிர்ஷ்டம் தானே. கண்டிப்பாக அதுமாரி நிறைய இருக்குங்க சார். பொதுவாக அந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு குடும்பத்திற்கு. ஸோ அந்த குடும்பத்திற்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து சிலர் தெரியாமல் இருப்பாங்க. என்னுடைய மூதாதைகள் வந்து நாங்கள் அடுத்தடுத்து மாறி வந்துட்டோம் சார், இப்போ எங்களோட குலதெய்வம் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இதுக்குன்னே வந்து தனியாக நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாடி அஸ்ட்ராலஜியில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா, இதுதான் சரியான குலதெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது நாடி ஜோதிடத்தில் வந்து எதுக்குமே ஆன்சர் இல்லைன்னு கிடையாது. அதில் ஆன்சர் இல்லைன்னா நீ எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. புரியுதா நான் சொல்கிறதுங்க? நம்மளுடைய முன்னோர் யார், நம்மளுடைய பெரியவங்க, நம்மளுடைய தாத்தா கொள்ளு தாத்தா அப்படின்னு போகிறோம் இல்லையா, அவங்க நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நம்மளுடைய சந்ததி, அதுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து எதில் கனெக்ட் பண்ணி வருதுன்னா, நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை தொட்டு வரக்கூடிய விஷயங்களில் குலதெய்வம் என்னங்கிறத தாராளமாக எடுத்துக்கலாம், கட்டாயம் கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். இந்த பொதுவாக அந்த சாபங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், ஒரு தனிநபரை பாதிக்கிறதும் ஒரு குடும்பத்தையே சேர்த்து பாதிக்கிறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஒருத்தருடைய நாடியை வச்சு அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து வரும், அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு லாபம் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு தனிநபருடைய ரேகையை வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாமா. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விலாம் ரொம்ப என்ன சொல்கிறேன், ரொம்ப சூட்சமமான ஒரு கேள்விகள் இதெல்லாம். ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. இந்த குழந்தையினால் இந்த தாய் தந்தை வந்து கஷ்டப்படணும்னு ஒரு விதி இருக்குது. இந்த தாய் தந்தையால் இந்த குழந்தை பாதிக்கப்படணுங்கிறதும் ஒரு விதி இருக்குது. அது நடக்காது. சில பேர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வளர்ந்து அவன் வேலைக்கு போய் அவன் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்தையே கரை சேர்த்த முடியும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் அடிப்படை வளர்ச்சியிலேருந்தே அவன் வந்து என்ன பண்ணுறான், கஷ்டத்தோடையே வளர்றான், அவனுக்கு தேவையோடய வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நான் சம்பாதிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நல்ல பொசிஷன் போகணும், நான் போய் தான் என் குடும்பத்தை பார்க்கணும்
என்னை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. அப்போ அவன் வளரக்கூடிய காலகட்டத்திலேருந்து அந்த சுமையோடையே வளர ஆரம்பிக்கிறான். இவனை சார்ந்து அந்த குடும்பம் இருக்கணுங்கிறதும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவன் சம்பாதிச்சு அவன் சேர்த்துக்கிட்டா போதும், இல்லையா அவன் நம்மள்கிட்ட எதுக்கும் வந்து நிற்காத இருந்தால் போதும். சரியா? அந்த குடும்பத்தில் ஆல்ரெடி நிறைய தேவைக்கோட அதிகமான சொத்து சுகங்கள்லாம் இருக்கக்கூடிய குடும்பமும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து கர்மாவை சம்மந்தப்படுதுங்க. அப்போ இந்த கர்மா வந்து ஒருத்தருடைய கர்மா கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சோல் அப்பாவுடைய சோலும் அம்மாவுடைய சோலும் இந்த குழந்தை இவனுடைய சோலுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு. அது வந்து ஒருத்தருடைய சாபமா அந்த குடும்பத்துக்கு கட்டாயம் வராது. சார், இப்போ பொதுவாக ஒருத்தர் ஒரு தடவை நாடி ஜோதிடம் பார்த்தா போதுமா, இல்லை அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த இந்த நேரங்களில் அவங்க கண்டிப்பாக நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஏதாவது நிபந்தனை இருக்கு? இல்லைங்க, நாடி ஜோதிடங்கிறது அந்த சொன்னது போல் அந்த அதிசூஷம நாடி எடுத்து பார்த்துட்டோம்னா திருப்பி அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு தடவை பார்த்தாலே போதும். அதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசில் இவர் இப்படி தான் வாழ போகிறார், 49 வயசு டு 50 வயசில் அவர் இப்படி தான் இருக்க போகிறார், இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் என்னதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாமே மைண்டில் நிற்காது இல்லையா, மறந்துருப்போம். சிலது ரெக்கார்டை போட்டு கேட்போம், சிலது வந்து அந்த நேரத்தில் நேரடியாக கேட்டால் இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைப்போம். அந்தமாரி சமயத்தில் அந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்து அந்த வயசில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அது போதுமானது. இல்லை எனக்கு இந்த வயசில் எனக்கு இன்னும் டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு உள்ள பிரசன்னங்கள்னு இருக்குது. இந்த நேரத்தில் இதை செய்யலாமா அப்படிங்க நம்மளால் முடிவெடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் மகரிஷி அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அது வந்து பிரசன்னங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லையா இந்த நேரத்தில் உள்ள நம்மளுடைய கர்மா என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்குரிய அது சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்ட். இப்போ தொழிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த நேரத்தில் இது சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிறத அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை மட்டும் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ சார், நிறைய பேர் வந்து இந்த பயிற்சிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கிரக பயிற்சிகளுக்கு கண்டிப்பாக. இது சனி பயிற்சி ஆகட்டும், ராகுகேது பயிற்சி ஆகட்டும், இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து ஒரு நபருக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குமா, நெகட்டிவ் கொடுக்குமா? எனக்கு இந்த ராசி சார், எனக்கு இப்போ வந்து சனி பயிற்சியில் வந்து நல்லதுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த பயிற்சிகளுக்கும் அடிப்படையாக இந்த நாடி அஸ்ட்ராலஜியில் ஓலைச்சுவடிகள் வருமா? அதாவது வந்து ஜோதிடங்களுக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வேணால் கம்பேரிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வயசில் மகரிஷி இதை சொல்லும்பொழுது அப்போ உள்ள கிரகநிலை நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்கலாமே தவிர, ஆனால் நாடி ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிறது எல்லாமே தப்புங்க. இதனால ஒரு மீடியாவிலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஓகே. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு மேஷ லக்னத்தில் பிறக்கிறேன், இல்லை வந்து ஒரு மேஷ ராசியில் பிறக்கிறேன். எனக்கு பிறக்கும் பொழுது ஒரு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது, நான் இந்த திசையில் தான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குது. இப்போ வந்து 5வது இடம் வந்து எனக்கு வந்து ஒரு புத்திரஸ்தானத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி எனக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ நான் வந்து மேஷராசியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ இந்த குரு பெயர்ச்சி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வயசில் வந்து குழந்தை பாய்க்கெல்லாம் உண்டுங்கன்னுறாங்க. இது வந்து பொதுவான கருத்து. ஆனால் என்ன பேசும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜனனகால ஜாதகம் நம்மளுக்கு பேசும். இந்த ஜாதகம் வந்து 5வது பாவகம் 5வது இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து எனக்கு நல்ல ஒரு அமைப்பினை பெற்றிருந்தால் மட்டுமே இந்த கோச்சார பலன், இந்த கிரக பயிற்சி நம்மளுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஒருவேளை இந்த ஸ்தானம் நம்மளுக்கு கெட்டு போய் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கோச்சாரம் அந்த கிரக பயிற்சி நம்மளுக்கு பலன் தராது. அந்த இடத்துல வரும்பொழுது நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜாதகத்தில் வந்து அடிப்படையாக அவன் பிறக்கும் பொழுது அந்த கிரகங்கள் என்னென்ன இடத்துல உட்காந்துருக்குதோ அதுதான் வேலை செய்யும். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் இப்போ உள்ள கோச்சார கிரகம். சரிங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தவனுக்கு வந்து பாதகாதிபதி தசை நடக்கும் பொழுது, பாதகன கெட்டதை நடக்கக்கூடிய தசா காலங்கள் வரும்பொழுது கோச்சாரம் வந்து நல்லதாக செயல்பட்டால் அவன் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே போல் கோச்சாரம் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் சொல்கிறீங்களா, அது பேர் கோச்சாரம். அது வந்து நல்லதாக இருக்கும் பொழுது தசாபுத்தி வந்து கெட்டதை தரும் பொழுது காம்படேட்டர் அங்கே வந்து என்ன ஆகும், ஒரு
நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் வரும். இந்த ஒன்று நல்லது செய்ய நினைக்கும், ஒன்று கெட்டதை செய்ய நினைக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்? பிரச்சனையாக வந்து முடியும். அப்போ வந்து ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து கிரகப்பேர் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது உள்ள கிரக நிலை என்ன இருக்குதோ அதுதான் பேசும். அதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டுங்கிறது தான் இந்த கோச்சாரம்ங்கிறது. ஓகே சார். இப்போது நிறைய பேர் வந்து இந்த நாடி அஸ்ட்ராலஜியில் வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது கர்ம பாக்கியம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுனா என்ன மீனிங் சார்? இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கர்மாங்கிறதே எல்லாமே கர்மா தான். அதில் பாக்கியங்கிறது என்ன ஆகுது? பாக்கியம்னா அதிர்ஷ்டம். கர்மா ப்ளஸ் பாக்கியம். கர்மா வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டமா? அதில் பாவ கர்மா இருக்குது, புண்ணிய கர்மா இருக்குது. அதில் வந்து புண்ணிய கர்மாவை நம்ம எடுத்துக்கணும். அந்த புண்ணிய கர்மாவை ஆக்டிவேட் பண்ணுறது தான் பரிகாரம். பாவ கர்மாவை நிவர்த்தி பண்ணிவிட்டு புண்ணியத்தை தரக்கூடிய கர்மாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு பாக்கியமாக மாறுது, அதிர்ஷ்டமாக மாறுது. சார், இந்த நாடிகள்லேயே 2 வித நாடி எங்களுக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன். இந்த சூட்சம நாடி, சிறுநாடி அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியும்? ஆமாங்க, சிறுநூல், அதாவது சிறுநாடி அப்படிங்கிறது பேசிக் லெவலில் சொல்கிறது. முன்னாடி சொல்லப்பட்ட போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஜாதகம் இருந்தால் போதும், இல்லை ஜென்ரலாக என் லைஃப் என்ன இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்து சிறுநூல். சூட்சம நாடிங்கிறது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணும். இங்கேருந்து இப்போ சென்னை டு வைத்தீஸ்வரன் கோயில் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன். சென்னை, திண்டிவனம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில், இது வந்து ஒரு ஷார்ட்வேர்டு. சில பேருக்கு அதுவும் புரியாதங்கும் போது சிதம்பரம் வந்துட்டோமான்னு தெரியாது, கடலூர் வந்துட்டோமான்னு தெரியாது. அப்போ இன்னும் ரொம்ப டீப்பாக அதை பற்றி போவோம் இல்லையா? இவ்வளோ கிலோமீட்ரு, இந்தந்த கிலோமீட்டர் இவ்வளோ ஒரு டோல் கேட் இருக்கும், இந்த இடத்துல போனால் ஒரு கோயில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விலாவாரியாக கொடுக்கறது வந்து ரொம்ப சூட்சமாக. அப்போ அவனுடைய வாழ்க்கையை பற்றிய இப்போ இந்த பார்க்குற வயசில் இவங்க இப்படி தான் வாழ போகிறாங்க, அந்த வாழ போகிற வாழ்க்கை எதெல்லாம் சார்ந்து வருங்கிறது ரொம்ப விலாவாரியாக போகிறது வந்து சூட்சமாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவைப்படாது, அதிலே எல்லாமே அடங்கிடும். ஓகே, ஆமாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து சூட்சம நாடி பார்த்தாலே அவருடைய வாழ்க்கையில் A to Z வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் இறப்பு காலங்கள் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த வயசில், எந்த மாதத்தில், எந்த திதியில் அவருடைய என்ன மாதிரியான ஒரு தருணத்தில் அவருடைய இறப்பு வருங்கிறது வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். பொதுவாக இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில், ஐ மீன் எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் ஓலைச்சுவடியில் இருக்கும் சார்? பிறந்த குழந்தைக்கு நாடி பார்க்கலாங்க. பிறந்த குழந்தைனா ஒரு வயசுலேருந்து சாஸ்திரம் பார்க்கலாம். சாஸ்திரம் மீன்ஸ் நாடி ஜோதிடம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கலில் இருக்குன்னா அந்த நேரத்தில் அவங்களால முடிவெடுக்க முடியாது. அதுக்கு மகரிஷி வந்து என்ன தீர்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு நாடி எடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து அவருடைய ஆயுள் காலங்கள் வரைக்கும் அந்த பலனை அந்த வயசில் எதிர்பார்க்கறது தப்பு. 18 வயசுக்கு அப்புறம் அந்த ரேகை வந்து மாறுபடும். ரேகையினுடைய வளர்ச்சிகள் உண்டு, ரேகைக்கு வளர்ச்சி உண்டு. அப்போ 18 வயசுக்கு அப்புறம் திரும்ப அந்த குழந்தையினுடைய நாடி எடுத்து நம்ம பார்க்குறது மாரி வரும். ஓகே, அதுக்கப்புறம் வயசு வரம்பே கிடையாது. 70 வயசுலையும் பார்க்கலாம், 50 வயசுலையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த 18 வயது தான் வந்து நிர்ணயம். இல்லை, 18 வயசு தான் நம்ம அதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாதுல்ல. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பிறக்கும் பொழுதே ஹார்ட்டில் பிரச்சனையோட பிறக்குது. 2 வயசு 3 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி நேரத்தில் வந்து இந்த நாடி ஜோதிடம் ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்குது. இதில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து அந்த வயசுக்கான உள்ள வளர்ச்சிகள் மாறுபடுது. அதை ஃப்ரீ மெச்சூரிட்டின்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில்? அதே தான் சார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய அவங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால நம்ம வந்து அந்த ஒரு வயசுலேருந்து அந்த 18 வயசு காலமும் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாகவும் சொல்லப்படும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அடித்தள வளர்ச்சிகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானே? கண்டிப்பாக. ஆமாங்க சார். ஜோதிடம் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நாடி அஸ்ட்ராலஜியோடைய சூட்சமங்களை வந்து அகத்தியர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து A to Z சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஓலைச்சுவடிகளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்பிரசாதமாக நம்ம அமைஞ்சது வந்து நாடி அஸ்ட்ராலஜி. ஸோ அதனை பற்றின விஷயங்களை இந்த நேர்காணலில் எங்களுக்காக முக்கியமாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.